ஏங்க சாப்பிட வாங்கங்க, சாப்பிட வாங்க. சாமி கும்பிட்டேன். என்ன சாப்பாடு மலர் இன்னைக்காங்க இடியாப்பங்க. என்ன மலர் இடியாப்பம் மஞ்சளாக இருக்கு? அதுவாங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னே கேரட்டை மிக்ஸ் பண்ணி செஞ்சுருக்காங்க. அப்படியா? ஆமாம், அதனால தான் எல்லோ கலராக இருக்குது. பரவாயில்லையே, நல்லா தான் இருக்குது. சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சட்னியாக இருக்கு? ஆமாம், தேங்காய் சட்னி. என்னங்க நூடுல்ஸ் மாரி சாப்பிடுவீங்க? எப்படிங்க இருக்குது டேஸ்ட்டு? தின்னுட்டு தானே சொல்லணும். நல்லா இருக்கு மலர். நல்லா இருக்கு. பரவாயில்ல. கேரட் வேறண்ணா? கேரட் மட்டும் தான் போட்டிருக்கேன் அதில். கேரட் சாரை கலந்துருக்கேன். ஆமாம் ஆமாம். நல்லா இருக்கு. சரி மலர், சொல்லுங்க. இது ஒரு வித்தியாசமா நல்லா அருமையாக இருக்கு. பரவாயில்ல. குழந்தைங்க வந்து கேரட்டை தனியாக சாப்பிட மாட்டுறாங்கல்ல, அதனால இதுமாரி மிக்ஸ் பண்ணி செஞ்சோம்னா குழந்தைங்க இது தெரியாது, சாப்பிட்ருவோங்க. அதுக்காக தான் இதுமாரி செய்கிறது. ஆமாங்க. வந்து இது வெறும் இடியாப்பம் சாப்பிட்றத விட இந்த மாதிரி அந்த கேரட்டை சாறு புழிஞ்சு இதில் கலந்து இருக்கிறது நான் சூப்பராக இருக்கு மலர். ஆமாங்க. இப்போ வெறும் மாவை சாப்பிட்றத விட அந்த கேரட்டு சாறு போயிருதுல. ஆமாம், அதில் ஊட்டச்சத்து கிடைக்கும். ஆமாம், கேரட்டோட சத்து அதில் கிடைக்கும். குழந்தைங்களும் தெரியாமல் சாப்பிட்ருவாங்க. இந்த வேறு சரி மலர், சொல்லுங்க. சட்னி இருக்கு. ஆமாம், சட்னியோட சட்னியை நிப்பாட்டிட்டு நாட்டு சர்க்கரை கலந்து சாப்பிடலாம், நல்லா இருக்குல்ல? ஆமாம், தேங்காய் பூ நாட்டு சர்க்கரை கலந்து சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் என்ன செய்யற? அப்படி இல்லைன்னா உப்புமா மாரி உளுத்து கொட்டி தாளித்து சாப்பிட்லாம், அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீ அதை உடுப்ப. சொல்லுங்க. என்ன செய்யற? டக்குன்னு ஓடி போய் தேங்காய் திருவி நாட்டு சர்க்கரை சொல்லியே பார்ப்போம். வரேங்க. இதோ வரேங்க. எடுத்துட்டு அடி போடி இங்கே வரேங்க. சீக்கிரம் போய் அப்பட்டு போய் இது செஞ்சதே பெரிய விஷயம். இவருக்கு வந்து இன்னும் வேற டிஃப்ரெண்டாக செஞ்சு கொடுக்கணுமா? இதைய சாப்பிடியா முன்னாடி வாய முடிக்கிட்டு? அதுதான் சொன்ன நல்லா இருக்குன்னு சொன்ன. நீங்க இன்னொரு நாள் செஞ்சு தரேன், இதை முன்னாடி இன்னைக்கு சாப்பிடியா?